உங்கள் அபிமான திரையரங்குகளில் காதலர்கள் கொண்டாடும் ஓஹோ எந்தன் பேபி வெற்றி நடை போடுகிறது. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? தக்லைஃப் படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸை எந்த டிவி சேனல் வாங்கியிருக்காங்கன்னு வாலாச்சாப்பேட்டிலேருந்து தீபக் கேட்டிருக்காங்க. தக்லைஃப் திரைப்படத்துடைய சேட்டலைட் உரிமைகளை விஜய் டிவி நிறுவனம் வாங்கியிருக்கிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய சமீபத்திய மேடை பேச்சில் 1962 தேர்தலில் அண்ணா தோற்றார், கலைஞர் ஜெயிச்சார், இதுக்கு காரணம் மக்களுக்கு திரைக்கலை மேலே உள்ள ஆர்வம் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வருங்கால எலெக்ஷனில் விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறதா அப்படி சொல்லியிருக்காருன்னு எடுத்துக்கலாமான்னு தெற்காத்தூர்லேருந்து பரத்குமார் கேட்டிருக்காங்க. அறிஞர் அண்ணாவே தோற்ற தேர்தலில் கலைஞர் கருணாநிதி வெற்றி பெறுவதற்கு முக்கியமான காரணம் திரையுலகத்தின் மூலம் அவருக்கு கிடைத்திருந்த செல்வாக்கு தான் அப்படின்னு வேள்பாரி விழாவிலே ரஜினிகாந்த் பேசியதை விஜய்க்கு ஆதரவான பேச்சு என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படின்னாலும் விஜய் ரசிகர்கள் தாராளமாக அந்த கோணத்திலே அதை எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. விகடனுக்கு பேட்டி எடுக்கிற பர்வீன் பானு அவர்களையே வேள்பாரி வெற்றி விழாவில் மேடை ஏற்றலன்னு சென்னையிலேருந்து வேல் கேட்டிருக்காங்க. விகடனோடு தொடர்புடைய பிரபலங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நூற்றுக்கணக்கில் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் வேள்பாரி மேடை ஏற்றுவது அப்படின்றது சாத்தியமா? சிவாஜிக்கும் இயக்குனர் PR பந்துலு அவர்களுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்ததா? முரடன் முத்து படத்துக்கு அப்புறமா அவங்க எந்த படத்துலையும் சேர்ந்து ஒர்க் பண்ணலையேன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. பல திரைப்படங்களிலே இணைந்து பணியாற்றிய நடிகர் சிவாஜி கணேசனுக்கும் PR பந்துலுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட காரணமாக அமைந்த படமே முரடன் முத்து திரைப்படம் தான். அந்த படத்தை தான் சிவாஜியுடைய 100வது படமாக வெளியிட வேண்டும் என்று PR பந்துலு விருப்பப்பட்டார். அதே சமயத்தில் AP நாராயணுடைய நவராத்திரி திரைப்படமும் தயாராக இருந்தது. சிவாஜியுடைய பல நண்பர்கள் அவருடைய 100வது படமாக நவராத்திரி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, அந்த படத்திலே சிவாஜி 9 கதாபாத்திரங்களே நடித்திருந்தார். அப்படி 9 கதாபாத்திரங்களில் அவர் மாறுபட்ட குணச்சித்திரங்களை காட்டி நடித்திருக்கின்ற படம் அவரது 100வது படமாக அமைந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் அவர்களுடைய கருத்தாக இருந்தது. சிவாஜி அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு அந்த படத்தையே தன்னுடைய 100வது படமாக அறிவித்ததிலே PR பந்துலுக்கு கொஞ்சம் சங்கடம். அந்த மனச்சங்கடம் காரணமாகத்தான் சிவாஜியிடமிருந்து விலகி MGRிடம் போனார் PR பந்துலு. அப்துல் கலாம் சாரோட விவேக் தவிர வேறு நடிகர்கள் பழகியிருக்காங்களான்னு சென்னையிலேருந்து சந்திரகுமார் கேட்டிருக்காங்க. நம்முடைய திரை நட்சத்திரங்களிலே பலர் அப்துல் கலாமோடு மிக நெருக்கமாக பழகியிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா சிவகுமாரை கூட சொல்லலாம். இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா பாஷா படத்தை பற்றி பேசும்போது வைட் சஜஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. சஜஷன் அப்படின்னா ஃபிலிம் ஷூட்டிங்கில் என்னென்ன விளக்க முடியுமான்னு ஆலந்தூர்லேருந்து காவியா கேட்டிருக்காங்க. நீங்களும் நானும் பேசி கொண்டு இருக்கிற காட்சியில் என்னுடைய முதுகுக்கு பின்னால் கேமரா இருந்து உங்களை காட்டினா அதுதான் சஜஷன் ஷாட். சஜஷன் ஷாட் அப்படின்னா எப்படி இருக்கும், லாங் ஷாட்னா எப்படி இருக்கும் என்பதை உங்களுக்கு விளக்குவதற்காக அப்படிப்பட்ட 2 கிளிப்பை இந்த நிகழ்ச்சியிலே இணைச்சிருக்கோம், பாருங்கள். வெளியில சொல்லிட மாட்டீங்களே, நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஒரு சீட்டு என்ன 100 சீட்டு தரணும். MGR அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தை தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்புனாங்க. ஆனால் அவருடைய மனைவியான ஜானகியுடைய இறுதி ஊர்வல வீடியோவை எங்கேயும் பார்க்க முடியலையே, அது ஏன்? நீங்கள் அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டீங்களான்னு கோயம்புத்தூர்ல இருந்து பாலகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. புரட்சித் தலைவர் MGRுடைய மனைவியான VN ஜானகியுடைய இறுதிச் சடங்குகள் ராமாபுரம் தோட்டத்திலே தான் நடைபெற்றன. அவருடைய உடலும் ராமாபுரம் தோட்டத்திலே MGR வீட்டுக்கு பின்னால் தான் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அதன் காரணமாகத்தான் அவருடைய இறுதி ஊர்வல வீடியோவை உங்களால் பார்க்க முடியல. ஒருத்தருக்கு திறமை மட்டும் இருந்தால் பார்த்தாது, அவர் ஒர்க் பண்ணுற படம் வெற்றி அடைஞ்சிருந்தால் தான் அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க. இசையமைப்பாளர் பரத் சங்கர் மண்டேலா, மாவீரன், தாராள பிரபு போன்ற வெற்றி படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. ஆனால் அவருக்கு பெருசாக வாய்ப்பு எதுவும் வரலை. வெற்றி, திறமை இதெல்லாம் தாண்டி ஒருத்தருக்கு PR டீம் இருந்தால் மட்டும்தான் அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு இருக்குமான்னு மட்டக்களப்பிலிருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. மண்டேலா, மாவீரன் ஆகிய 2 படங்களுமே பார்த்தீங்கன்னா பாடல்களுக்கு முக்கியத்துவம் உள்ள படங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. பரத் சங்கர் போன்ற திறமையான இசையமைப்பாளர்களுக்கு அவருடைய திறமை தான் PR டீம். அதை தாண்டி ஒரு PR டீம் அவசியம் அப்படின்னு நான் நினைக்கல. இந்தி படங்களில் நடித்த முதல் தமிழ் நடிகர் யாருன்னு கோவை புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. இந்தி பட உலகிலே கால் பதித்த முதல் தமிழ் பட கதாநாயகன் என்று MK ராதாவை சொல்லலாம். சந்திரலேகா திரைப்படம் தமிழில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றதுக்கு பின்னாலே SS வாசன் அந்த படத்தை இந்தியில் இயக்கினார். அப்போது அந்த இந்தி பதிப்பு நடிக்கின்ற வாய்ப்பு MK ராதாவுக்கு கிடைத்தது. பறந்து போ படத்துக்கு பிறகு மிர்ச்சி
சிவாவுடைய நடிப்பில் என்ன படம் ரிலீஸ் ஆக இருக்குன்னு தோரணமலையிலிருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. மிர்ச்சி சிவாவுடைய நடிப்பிலே அடுத்து வெளிவர இருக்கின்ற திரைப்படம் வெங்கட் பிரபுடைய இயக்கத்தில் அவர் நடித்துள்ள பார்ட்டி. உங்களுடைய நண்பன் என்னுயிர் தோழன் பாபு நடித்த பெரும்புள்ளி படத்தை எந்த ஓடிடியில் பார்க்கலாம், யூடியூப்ல அந்த படம் இல்லையேன்னு குவைத்திலிருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. பெரும்புள்ளி திரைப்படத்தினுடைய உரிமைகளை அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் எந்த ஓடிடி தளத்துக்கும் தரலை அப்படின்னு நினைக்கிறேன். அதன் காரணமாக தான் ஓடிடி தளத்திலோ அல்லது யூடியூப் தளத்திலோ அந்த படத்தை பார்க்க முடியல. விகடன் விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசினதை பார்த்தீங்களா? அத்தனை இலக்கியவாதிகள் இலக்கண நாயத்தோடு பேசினாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய பேச்சு எல்லாத்தையும் ஓவர் ஷேடோ பண்ணுறதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரியே பேச முயற்சிக்கிற விஜய் மற்றும் தனுஷ் போன்றவர்களால் அவர் அளவுக்கு சுவாரஸ்யமாக பேச முடியலையே, அது ஏன்னு ஸ்ரீலங்காவிலிருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் அந்த விழாவிலே ரஜினிகாந்துடைய பேச்சு மிகவும் சிறப்பாக அமைகின்றது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அவர் தன்னுடைய உள்ளத்திலிருந்து பேசுகிறாரு, உண்மையை பேசுகிறார். அதுதான் அவருடைய பேச்சு வெற்றி பெறுவதற்கு முக்கியமான காரணம். இதை தாண்டி இன்னொரு விஷயத்தை குறிப்பிடணும்னா அவருடைய பேச்சு எப்போவுமே யதார்த்தமாக இருக்கும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கலைஞர் மற்றும் ஸ்டாலின் அவர்கள் இருந்த டிஎம்கே மேடை, ஜெயலலிதா அவர்கள் இருந்த ஏடிஎம்கே மேடை, கம்யூனிஸ்ட் சு வெங்கடேசன் அவர்கள் இருக்கிற மேடை அப்படின்னு எல்லா மேடைகளிலும் நிறைஞ்சிருக்காரு. அவர் போகாத மேடை எதுன்னு வில்லியனூர்ல இருந்து அரவிந்த் லோச்சனன் கேட்டிருக்காங்க. நேற்றைய சினிமா தி வீக் ரஜினிகாந்த் ஸ்பெஷலாக அமைந்தது போல இன்றைக்கு லென்ஸ் நிகழ்ச்சியும் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் ஸ்பெஷலாக அமைஞ்சிடும் போல் இருக்குது. அப்படி ரஜினிகாந்தை பற்றியே தொடர்ந்து கேள்விகள் வந்து கொண்டிருக்கின்றன. பல முக்கியமான அரசியல் தலைவர் கலந்து கொள்கின்ற மேடைகள் எல்லாம் பேசக்கூடிய வாய்ப்பு ரஜினிக்கு கிடைக்கிறது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அப்படிப்பட்ட ஆளுமை கொண்ட ஒரு மனிதராக அவர் இருப்பது தான். பிரதாப் போத்தன் அவர்களை மறைந்து 3 வருஷம் ஆகுது. அவர் நடிப்பு துறையில் அவர் அடைய வேண்டிய உயரத்தை அடைஞ்சாரான்னு மலேசியாவிலிருந்து சிவனேஷ் அருணாச்சலம் கேட்டிருக்காங்க. பிரதாப் போத்தனுடைய திறமைக்கான வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பல நல்ல நல்ல திரைப்படங்களில் அவருடைய திறமை காட்ட வாய்ப்புகள் கிடைத்தன அப்படின்னாலும் அவருடைய முழு திறமையை வெளிக்காட்டக்கூடிய வாய்ப்புகள் அவருக்கு அமையலான் அப்படின்றது தான் மிகப்பெரிய சோகம். எம்ஜிஆர் அவர்கள் ஏதாவது திரைப்படங்களில் எம்ஜிஆராகவே தோன்றி நடிச்சிருக்காரான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. எங்கள் தங்கம் படத்தினுடைய துவக்க காட்சியில் எம்ஜிஆராகவே தோன்றி நடித்திருப்பார் எம்ஜிஆர். கோமாளி படத்தில் ஜெயம் ரவி அவர்களுடைய பள்ளி தோற்றம் கிராஃபிக்ஸா அல்லது ஏஐ தொழில்நுட்பமான சென்னையிலிருந்து சந்திரகுமார் கேட்டிருக்காங்க. கோமாளி திரைப்படத்தில் ரவிமோகனுடைய பள்ளி தோற்றத்துக்கு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸும் கொஞ்சம் உதவி புரிந்தது என்பது உண்மைதான். சினிமாவுக்கு யூஸ் பண்ணுற கேமராவும் ஸ்போர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற கேமராவும் ஒன்றா இல்லை ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குமா? லைவ் ஸ்போர்ட்ஸை ஷூட் பண்ணுறவங்கள சினிமாட்டோகிராஃபர்னு சொல்லலாமான்னு கோவையிலிருந்து அஜய் கேட்டிருக்காங்க. திரைப்படங்களை உருவாக்குவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற கேமரா வேறு, கிரிக்கெட்டை படமாக்குவதற்காக பயன்படுத்துகின்ற கேமரா வேறு. கிரிக்கெட்டை படமாக்குகின்றவர்களை சினிமாட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்ல முடியாது. சினிமாட்டோகிராஃப் அப்படின்ற டேமே பார்த்திங்கன்னா சினிமாவை படமாக்குகின்றவர்களுக்கான டேம் தான். இவங்களை வீடியோகிராஃபர்ஸ் என்று வேண்டுமானால் சொல்லலாம். தமிழ் சினிமாவில் ஹீரோவை அறிமுகமாகி பின் வில்லன் மற்றும் குணச்சித்திர வேஷங்களை நடித்த விஜயகுமார் பற்றி சொல்லுங்கன்னு நங்கநல்லூர்லேருந்து ஸ்ரீகாந்த் கேட்டிருக்காங்க. கதாநாயகனாக நடித்த போதே தான் ஒரு நல்ல நடிகர் என்பதை விஜயகுமார் பல திரைப்படங்களில் நிரூபித்திருக்கிறார் அப்படின்னாலும் அவருடைய முழு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு குணச்சித்திர கதாபாத்திரங்களுக்கு அவர் மாறியதுக்கு பின்னால் தான் கிடைத்தது அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். வலைப்பேச்சு பிஸ்மி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் வேள்பாரி வெற்றி விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேள்பாரி நாவலை படித்ததாகவும் பல எழுத்தாளர்கள் மற்றும் நூல்களுடைய பெயர்களையும் சொல்லியிருந்தாரு. நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை ஆரம்ப காலத்திலிருந்தே பார்த்துருக்கீங்க. அவருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியுமா? அப்படி தெரியும் அப்படின்னா எதுக்காக ஊடகங்கள் அதை மாற்றி சொல்கிறாங்கன்னு மட்டக்களப்பையிலிருந்து பகிரன் கேட்டிருக்காங்க. ரஜினிக்கு தமிழ் படிக்க தெரியாது என்பது முற்றிலும் தவறான தகவல். பொன்னியின் செல்வன் நாவல்லாம் பல முறை படித்தவர் ரஜினிகாந்த். கலைமாமணி விருதுகள் இப்போ கொடுக்கப்படுதா? கடைசியாக எப்போ கொடுத்தாங்கன்னு கோவை புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. 2020ஆம் ஆண்டில் தான் கலைமாமணி விருது கடைசியாக வழங்கப்பட்டது. அந்த விருதுகளை வழங்குவதற்காக மிகப்பெரிய விழாவெல்லாம் நடத்தலை. யார் யாருக்கெல்லாம் கலைமாமணி விருதை கொடுக்கணும் அப்படின்னு பட்டியலிட்டு இருந்தார்களோ அவர்கள் எல்லோரையும் செக்ரட்டரியேட்டுக்கு அழைத்து அங்கேயே அந்த விருதை கொடுத்து முடித்து விட்டார்கள். ஒரு படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா படத்தோட ரிலீஸ்க்கு எத்தனை நாளைக்கு முன்னாடி படத்தை திரையிட்டு காட்டணும்னு தோரணமலையிலிருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. ஒரு திரைப்படம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியாக வேண்டும் என்றால் அந்த படத்தை எந்த தேதியிலே வெளியிட திட்டமிட்டிருக்கிறார்களோ அதற்கு 15 நாட்களுக்கு முன்னதாக தணிக்கை குழுவினருக்கு அந்த படத்தை திரையிட்டு காட்டுவது அவசியம். நீங்கள் தயாரித்த சின்னப்பதாஸ் திரைப்படம் உங்களுக்கு லாபகரமான படமாக அமைந்ததான்னு குவைத்திலிருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. நான் தயாரித்த சின்னப்பதாஸ் திரைப்படம் எனக்கு மிகப்பெரிய லாபத்தை பெற்று தந்த படமாக சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயத்தில் எனக்கு அந்த படம் நஷ்டத்தை பெற்று தந்த படமாகவும் அமையவில்லை.
சாய் விசித்ரா நிகழ்ச்சியில் பேசும்போது இசையமைப்பாளர் பரத்வாஜ் பாடகர்களுக்கு தேசிய விருது கொடுத்துட்டு இசையமைப்பாளருக்கு கொடுக்காம இருக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்டிருப்பாரு. அவர் கேட்ட கேள்வியில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கா? அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சென்னையிலேருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. சிறந்த பாடகருக்கோ சிறந்த பாடகிக்கோ விருது கொடுக்கும்போது அந்த பாடலுக்கு சிறப்பாக இசையமைத்த இசையமைப்பாளருக்கு விருது கொடுக்காமல் இருக்கலாமா அப்படின்றது தான் இசையமைப்பாளர் பரத்வாஜுடைய கேள்வி. அவருடைய கேள்வியில் மொத்தமாக நியாயம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, நியாயம் இருக்குது. ஆனால் இதில் இன்னொரு கோணத்தையும் பார்க்கணும். சிறந்த பாடகருக்கான விருதோ சிறந்த பாடகிக்கான விருதோ அந்த பாடலுக்கான இசையை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு கொடுக்கப்படுகின்ற விருது இல்லை. அந்த பாடலை அந்த பாடகரோ பாடகியோ எப்படி பாடியிருக்கிறார் என்பதை மனதிலே வைத்துக்கொண்டு கொடுக்கப்படுகின்ற விருது. அதன் காரணமாகத்தான் எந்த ஒரு பாடலுக்காக ஒரு பாடகிக்கோ அல்லது பாடகருக்கோ விருது கொடுக்கப்படுகிறதோ அதே பாடலுக்கு இசையமைத்த இசையமைப்பாளருக்கு அந்த விருது கொடுக்கறதுல அந்த தேர்வு குழுவிற்கு சின்ன பிரச்சனைகள் இருக்கின்றன. அடுத்து இன்று ஒரு தகவல். நாடக உலகத்திலே பெண் வேடம் போடாத நடிகர்களே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு பெரும்பாலான நடிகர்கள் நாடகத்திலே பெண் வேடம் போடுவார். நடிகர் திலம் சிவாஜி கணேசன் கூட பல நாடகங்களிலே பெண் வேடம் போட்டு நடித்திருக்கிறார். நூர்ஜஹான் என்ற நாடகத்திலே நடிகர் திலம் சிவாஜி கணேசன் பெண் வேடத்தில் நடித்த நடிப்பை பார்த்து அசந்து போய் தான் பெருமாள் மொழியார் பராசக்தி திரைப்படத்திலே அவர்தான் கதாநாயகன் நடிக்க வேண்டும் என்று ஒற்றை காலிலே நின்றார். அந்த காலகட்டத்திலே நாடக மேடைகளில் சிவாஜிக்கு நிகராக பெண் வேடத்திலே கலக்கி கொண்டிருந்த இன்னொரு நடிகர்னா அது சிவாஜியை பல படங்களில் இயக்கிய அருட்செல்வர் ஏபி நாகராஜன். நாடக மேடைகளிலே பெண் வேடம் போட்டு நடித்த நடிகரில் இன்னொரு மிகப்பெரிய சாதனையும் ஏபி நாகராஜன் செய்திருக்கிறார். சங்கீத கோவலன் நாடகத்தினுடைய நாடக நோட்டீஸில் குயிலுனும் இனிய குரல் வாய்ந்த 9 வயது சங்கீத மாஸ்டர் ஏபி நாகராஜன் மாதவியாகவும் பின் கண்ணகியாகவும் நடிக்கிறார் என்று விளம்பரப்படுத்துவார்களாம். ஏபி நாகராஜன் பெண் வேடத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அழகாக இருப்பார். அதனால் வாலிபர்களால் அவருக்கு தொல்லைகள் எதுவும் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன அவருக்கு ஒரு காவல்காரன் மாதிரி அப்போது போட்டிருந்தார்கள் என்று தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலிலே கூட குறிப்பிட்டிருக்கிறார் வி.கே. ராமசாமி. இப்படி பல அரிய சாதனைகளை நாடக மேடையிலே செய்துவிட்டு அதற்கு பின்னாலே திரையுலகத்திலே மிகப்பெரிய ஆளுமையாக உயர்ந்தவர் தான் ஏபி நாகராஜன். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மற்றும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். நாகேஷோட பழகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சதா உங்களுக்கு? திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, நம்மவரனுங்கிற படம். அப்போ அதில் நீங்கள் உதவி இயக்குனராக பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்ததுன்னு எப்போவாது அப்பா கேட்டிருக்காரா? ஒரு கமெண்ட் என்னால் மறக்க முடியாது. அன்புள்ளத்தான் ஒரு படம், கலைவாணனை ஹீரோவாக போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு படம் டைரக்ட் பண்ண ஃபஸ்ட்டு படம். அப்பா படம் பார்த்தாரு, படம் பார்த்துட்டே இருந்தார். எப்போவுமே வெளியில் மது அருந்தவே மாட்டார். அன்னைக்கு முத்து எடுத்து வை அப்படின்னார் பாதி படத்தில். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.